ஆண்டாள் திருவடிகள் சரணம். திருப்பாவை பாசுரம் 16க்கான காட்சி விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். ஆயர்குல பெண்ணாக ஆண்டாள் தன்னை பாவித்துக் கொள்கிறாள் அப்படிங்கிறது நம்ம செய்தியா கேள்விப்படுறோம். வைணவ சம்பிரதாயத்தை பத்தி நமக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் ஆயர்குல பெண்ணாக தன்னை பாவித்து கொண்டுதான் திருப்பாவை ஆண்டாள் எழுதுறா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாசுரத்துல தன்னுடைய தலைவன் அப்படின்னு நந்தகோபரை அழைக்கிறாள். நந்தகோபர் ஆயர் குலத்துக்கு தலைவன் அப்படின்னு நமக்கு தெரியும். இவ ஆயர்பாடி பெண்ணாக இருந்தால் மட்டுமே தன்னுடைய தலைவன்னு நந்தகோபரை சொல்ல முடியும் இல்லையா? ஆயர்குல தலைவனாக விளங்கக்கூடிய நந்தகோபருடைய பெருமைகளை சொல்லி, நந்தகோபனுடைய மகனாக நீ இருக்க, நீ எனக்கு பறை தர்றேன்னு சொல்லி இருந்த, உன்னுடைய புகழை பாடுவதற்கு எங்களுக்கு பறை வேணும், அதனால நாங்க மார்கழி நீராடல் முடிச்சுட்டு நாங்க உன்னுடைய வீட்டு வாசல்ல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வாசல்ல யார் இருப்பா? நந்தகோபர் பெரிய தலைவர். அந்த ஆயர்குல தலைவனாய் இருக்கக்கூடியவருக்கு சேஃப்டி செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி வாயில் காப்பாளனாக இருக்கக்கூடியவர்கிட்ட நீ எங்களை தடுக்க கூடாது, நாங்க கிருஷ்ணரை பாக்குறதுக்காக வந்திருக்கோம், கிருஷ்ணரை நாடி நாங்க வந்திருக்கோம், நீ தடுக்காத எங்களை அப்படின்னு சொல்லி வாயில் காப்பாளனிடம் பேசுகிறாள். நந்தகோபருடைய இல்லம் எப்படி இருக்குன்னா தோரணங்கள் நிறைந்ததாக கொடியெல்லாம் கட்டி வச்சு ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்படிப்பட்ட மாளிகை எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த காட்சியில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆயர்பாடியில மார்கழி எப்படி சிறப்பா இருக்குன்னா, கோலம் போட்டுட்டு வாசல்ல ஒரு பெண்மணி அமர்ந்திருக்காங்க. மார்கழி மாத குளிர் நடுக்கும் போது கூட அதிகாலையில் எழுந்து குளித்து நீராடி மார்கழி கோலங்கள் போட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை பார்க்கிறோம். ஆடு மாடுகள்லாம் அங்க மேய்ச்சலுக்காக வந்திருக்கக்கூடியது. மார்கழி பனி பெய்யக்கூடிய ஆயர்பாடிய நம்ம பார்க்கிறோம். வீட்டுடைய கதவு திறக்கணும்னு சொல்லி வாயில் காப்பாளனிடம் பேசுகிறாள் ஆண்டாள். அந்த வீடு எப்படி இருக்கு? தோரணங்கள்லாம் இருக்கு பாருங்க. அந்த கொடி தோரணம் எல்லாம் அந்த வீட்டுல இருக்குன்னா மங்களகரமான காரியங்கள் நிறைய அந்த வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆண்டாள் நின்றுட்டு வாயில் காப்பாளனை மிரட்டி கதவை திற என்று ஆணையிடக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். நந்தகோபருடைய மாளிகை எப்படி இருக்கு பாருங்க. ஆயர்குல தலைவன் அப்படிங்கிறதுனால மிக சிறப்பான மாளிகை வாசத்தில் நந்தகோபர் இருக்கிறார். நந்தகோபர் தான் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறவரு. அவரை காட்டும் போது நம்ம யசோதா பிராட்டிய கிருஷ்ணரை உரல்ல கட்டி மிரட்டின தாயார நம்ம மறக்க முடியுமா? அதனால யசோதா பிராட்டியும் ஜோடியா அங்க எழுந்தருளி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிருஷ்ணர் இங்க கரிய நிறத்தவனாக ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். எப்போதுமே கருநிற வண்ணத்தோடு தான் மேக வண்ணனாக ஆண்டாள் கிருஷ்ணரை சித்தரிக்கிறாள்ங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். ஆண்டாள் இங்க எங்களுக்கு பறை தருவதாக கிருஷ்ணர் முந்திய நாள் சொல்லி இருப்பதாக கூறுகிறாள். எங்களுக்கு பறை தரப்போறாரு, இந்த காத்தியாயினி நோன்பு சிறப்பா நடக்கிறதுக்காக சுவாமியுடைய பெருமைகளை புகழை பாடுவதற்காக பறை தருவதாக கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறார். அதனால பறை வாங்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம், அவரை எழுப்பு அப்படிங்கிற காட்சி தான் இந்த காட்சி. நந்தகோபருடைய மாளிகை முன் நின்று வாயில் காப்பாளனிடம் கதவை திறக்கணும், அபசகுணமா திறக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாத, கிருஷ்ணர் பறை தருவதாக சொல்லி இருக்கிறார், அதை வாங்கிட்டு போகலான்னு நாங்க வந்திருக்கோம். இந்த காத்தியாயினி நோன்பு காலத்துல நாங்க பகவானுடைய பெருமைகளை புகழை பாட வேண்டும், அதற்கு பறை வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம், கதவை திற என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய விளக்கம். மாய செயல்களை செய்யக்கூடியவனும் கரிய நிறத்தவனுமான கிருஷ்ணர் அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒரு கிருஷ்ணருடைய பெருமாளுடைய ஸ்வரூபங்களை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு குருவாயூரப்பன் எழுந்தருளி இருக்காரு நிர்விக்னலட்சுமி இல்லத்துல. திருப்பாவை பாசுரம் 16. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவும் நீக்கலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 16. முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள், மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல், பொன்னம் சிலம்பின் சிலம்பித் திருப்புருவம், என்ன சிலை குளவி நந்தம்மை ஆளுடையாள்,
தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். பொருள்: இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன. எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றிடை போல் மின்னல் வெட்டுகிறது. எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடி முழங்குகிறது. அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது. நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக.